பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு ஷர்மி யோசனை பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தா. அப்பா தடபுடலா கவனிச்சாரு. வந்தவர் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவ போனாரு. ஷர்மி அப்பாவை மெதுவா கூப்பிட்டா. அப்பா, யார் அது அப்படின்னு கேட்டா. ஷூ, மெதுவா பேசுமா, அவருக்கு முதலமைச்சரை நல்லா தெரியுமா, அதான் என் மனுவை பத்தி பேசுறதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்து விருந்து வச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஷர்மி ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. என்னது, முதலமைச்சருக்கு தெரியும்னு அப்பா இவ்வளவு கவனிக்கிறாரா? அமைதியா நின்னுட்டு இருந்தா. வந்தவர் சாப்பிட்டு முடிச்சு கையும் கழுவி அப்பா கொடுத்த துண்டுல கையை தொடச்சுக்கிட்டு வெளியே போய் செருப்பு போட போனாரு. பின்னாடியே போன ஷர்மி, ஐயா, உங்களுக்கு முதலமைச்சரை நல்லா தெரியுமான்னு கேட்டா. ஆமாம்மா, நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு உங்களை என்ன சொன்னா தெரியும் அப்படின்னு கேட்டாலே பார்க்கலாம். வந்தவர், அட, என்ன எப்படிம்மா அவருக்கு தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு செருப்பு போட்டுட்டு போயிட்டாரு. இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91:14. என்னங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிஞ்ச உங்களுக்கே உயர்வு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.